காபா பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஒரு கோட்டை. விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித் பார்க்கும்போதே தெரியுது that they are struggling. ரோஹித் சர்மா looks way off. We are chasing wins, we are chasing points to qualify. Strategically, I think Indian team was far behind. நீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்டம்ப்ல போட்டே ஆகணும். Siraj versus Travis Head. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக்அவுட் ப்ரிவ்யூ ஆஃப் த தேர்ட் டெஸ்ட் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. போர்டர் கவாஸ்கர் டிராஃபி சரியான ஒரு வேகத்துல ஆரம்பிச்சது. இந்தியா ஒரு டெரிஃபிக்கான வின். பட் ஆஸ்திரேலியா நாங்க இருக்கோம், ஹியர் டு ஸ்டே அப்படின்ட்டு சரியான ஒரு கம்பேக் அவங்களுக்கு அடிலைட்ல பிங்க் பால் டெஸ்ட்ல கலக்கிட்டாங்க. அட்டர் டாமினேஷன். 2.25 நாள்ல இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சது. இந்த மேட்ச் எப்படி போக போகுது? இதுவும் ஒரு ஷார்ட்டான ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்குமா? ஏன்னா காபால ஆடுறாங்க, பிரிஸ்பேன். ஒரு சரியான ஒரு ஃபாஸ்ட் போலிங் கண்டியூசிவான ஒரு விக்கெட், எக்ஸ்ட்ரா பேஸ் பவுன்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். பட் இது பத்தி அலசி ஆராய நம்ம கூட கௌஷிக் நேராரு. வணக்கம் காவ். வணக்கம் யோ, சரியான இடத்துல நின்றுட்டு இருக்கு சீரீஸ். ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ப்ரிவ்யூவை. ப்ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாம். பட் காபா பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையை போன வாட்டி இந்தியா ஆஸ்திரேலியா போகும்போது உடைச்சோம், எஸ். பட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 10 டெஸ்ட் மேட்ச்ல 8 வாட்டி வின் பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியா கிட்ட. ஏன்னா ஆஸ்திரேலியா கிட்ட ப்ராபப்ளி அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா, எஸ் இந்தியா பக்கம் பும்ரா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா ஒரு கான்பிடன்ஸ் ஸ்கை ஹையா இருக்கு. அண்ட் அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாருமே செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் ஒரு கமிங் ஆஃப் ஒரு ஃபைஃபர், கமிங் ஆஃப் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸ்காட் போலண்ட் அப்கோர்ஸ் அவரும் நல்லா பண்ணாரு. ஜாஸ் ஹேசல்வுட் திரும்ப வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்களோட பேட்டிங்கும் ஒரு மாதிரி பெட்டர் மைண்ட் செட், மைண்ட் ஃப்ரேம் தேன் த இந்தியன் பேட்டர்ஸ் கவ் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாங்க. அவங்களோட பேட்டிங் ஹேஸ் ஸ்டெப்ட் அப், எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் அண்ட் வெல் சப்போர்ட்டட் பை லபுஷேன் அண்ட் மெக்ஸ்வினி. இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, ஸ்மித் இன்னும் பார்ட்டிக்கே வரல. அவர் வந்தாருன்னா இட்ஸ் கோயிங் டு பி தட் மச் மோர் டஃப் டு சேலஞ்ச் தெம். பட் எனக்கு தெரிஞ்சு கேபாக்கு போகும்போது வி வில் ஹாவ் குட் மெமரிஸ். ஏன்னா கடைசியாக நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல அந்த வென்யூல இந்தியா ஒன். ரிஷப் பண்ட் அதில் ஒரு ஹீரோவாக இருந்தார். வாஷிங்டன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் ஹில் கம் பேக் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் டன் வெல் இன் திஸ் கிரவுண்ட். பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சான்சஸ் ஆஃப் இந்தியா வின்னிங் அந்த ஒரு ஜஸ்ட் பிகாஸ் அந்த லாஸ்ட் டெஸ்டோட வின் பண்ணதுனால, அந்த கிரவுண்ட்ல பண்ணதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும், நல்லா கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கணிச்சிருக்காரு. கம்மிங் டு இந்த ஒரு பர்டிகுலர் கிரவுண்டுக்காக டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருந்திருக்கு. டாஸை வின் பண்ற டீம்ஸ் நிறைய பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் போலிங் போடணும் தான் விரும்பி இருக்காங்க. இனிஷியலா சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் டெஃபினெட்லி ஒரு ஃபேக்டர். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த ஒரு வென்யூல 306. வேற செகண்ட் இன்னிங்ஸ்ல ரிலேட்டிவ்லி இட்ஸ் ஈஸியர் டு பேட். அதனால தான் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 346. ஸோ இனிஷியலா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ், எக்ஸ்ட்ரா ஜிப் ஆஃப் த விக்கெட் நால நிறைய கேப்டன்ஸ் தே வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட். நம்ம இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா ஒரு பிக்சரும் வந்ததுக்காக ஒரு மாதிரி ஸ்டில் ஏர்லி தான். இன்னொரு நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற தேதியில இருந்து இன்னும் 2 நாள்ல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நல்லா பச்சை பசேல்னு இருந்தது கிரவுண்ட். அந்த கிரவுண்டுக்கும் விக்கெட்டுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. So you can expect அந்த ஒரு green cover on the wicket. கண்டிப்பா ஆஸ்திரேலியான்னு சொன்னாலே ஃபாஸ்ட் bowlers டாமினண்டா இருக்க போறாங்க. எஸ்பெஷலி இந்த வென்யூல ஈவன் த லாஸ்ட் டெஸ்ட் தட் வி பிளேட் தேர் ஃபாஸ்ட் bowlers டாமினேட் பண்ணாங்க. சிராஜ் டிட் வெல், 5-4 எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. Washington was the only spinner who had a little bit of success there, more so than Lyon. So ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா அங்க எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி பிட்வீன் த பேசர்ஸ் அண்ட் த பேட்டர்ஸ். அது அப்படிதான் ஒரு பேட்டில் போகுது. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் யாரு ஜெயிக்க போறாங்க. இன்ஃபேக்ட் கியூரேட்டர் சொல்லியிருக்காரு, எக்ஸ்பெக்ட் ஃபாஸ்ட் பவுன்சி ட்ராக் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை, ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கடைசியா இப்படி சொல்லும் போது தோத்தாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. பார்க்கலாம். ஓ சரி, பாப்போம், லெட்ஸ் see. அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, இட் இஸ் ஸ்டில் ஏர்லி இன் த சீசன். ஸோ விக்கெட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். போன வருஷம் அந்த அளவுக்கு இட் வாஸ் பிளேட் ஐ திங்க் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஆஸ்திரேலியாவோட சீசன், டொமஸ்டிக் சீசன் அந்த ஒரு டைம்ல ஆடினதுனால கொஞ்சம் விக்கெட் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு இந்த மேட்சை கொஞ்சம் ஏர்லியர் இந்த சீசன் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் a வெரி ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான். பட் இன்னொரு விஷயம், ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன இப்பவே நம்மளுக்கு நியூஸ் என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் 4 days 5 days இட்ஸ் சோல்ட் அவுட்.
அதாவது ஃபர்ஸ்ட் 3-4 days ஏதோ சோல்ட் அவுட், ஃபர்ஸ்ட் டே இன்ஃபேக்ட் கன்ஃபார்ம்டா சோல்ட் அவுட், ஃபுல் crowd எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வெதர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே ஸ்பாயில் ஸ்போர்ட் கவ். 5 நாளும் they are expecting rain. How is this going to affect the teams? ஸ்ட்ராட்டஜிக்கலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. சென்னையில மழை பெய்யுது, பிரிஸ்பன் எங்கேயோ இல்ல இருக்கு, அங்கேயும் மழை பெய்யுதுன்னா உலகத்துல நிறைய இடத்துல இந்த நேரம் மழை பெய்யுது. ஆனா வந்துட்டு இந்த மழைனால ஐ திங்க் இப்ப வேற த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இஸ் ஸ்டேஜ்ட் இன் வே வேர் ரெண்டு டீமுக்குமே வின் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பிளே ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஆக்சுவலி இந்த மாதிரி மழைலாம் தேவையில்லை, ரெண்டு டீமுமே செம அக்ரெசிவ் பிராண்ட் தான் ஆடுறாங்க. இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் மோர் என்டர்டெய்னிங்னு எனக்கு தோணுது. ஏன்னா people will be keen to push for results. It will be interesting. ஏன்னா இப்போ any team or any player they don't want any rain. ஏன்னா ஸ்டாப் ஸ்டார்ட் அப்படி இருக்கும்போது it affects the rhythm, it affects the mindset. ரொம்ப கஷ்டம். மோர் சோ ஃபார் த பேட்டர். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஜோன்ல ஆடிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பிரேக், திருப்பியும் நீங்க உள்ள வந்து ஆடும் போது இட் ரியலி அஃபெக்ட்ஸ். அண்ட் ஒரு பேட்டருக்கு வந்து இட்ஸ் ஒன் பால் கேம். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், மோர் டஃப் ஃபார் தெம். போலர் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பட் வில் டாக் அபவுட் ஆஸ்திரேலியாவோட காம்பினேஷனுக்காக. இந்தியாவோட காம்பினேஷன் போறதுக்கு முன்னாடி யூஸ்வலா 3 bowlers ஆடுவாங்க, 3 ஃபாஸ்ட் bowlers, ஒரு ஸ்பின்னர் அண்ட் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் bowler ஆடுவாங்க. யூஸ்வலி அதுதான் ட்ரெண்டா இருந்திருக்கு. பட் லயன் ஜஸ்ட் போல்ட் 1 over இந்த அடிலேட் மேட்ச் அண்ட் த விக்கெட் இந்த மாதிரி ஒரு பச்சையா இருக்கும்போது ப்ராபப்ளி தே வில் பி லுக்கிங் டு கோ வித் ஃபுல் ப்ளோன் ஃபாஸ்ட் bowlers. இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். எனக்கு என்னமோ வந்துட்டு பிகாஸ் இட் இஸ் நேச்சர். நீங்க என்னதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் கணிக்கவே முடியாது விக்கெட் இப்படிதான் பிளே ஆகும் அப்படிதான் பிளே ஆகும்ட்டு. இட் வில் டெஃபினெட்லி பி அ டாக்கிங் பாயிண்ட். பட் ஒரு ஸ்பின்னர் அந்த ஆர்மரியில வச்சுக்கிறது எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். யூ நெவர் நோ இல்ல, அந்த மழையில ஸ்லைட்டா மாய்ஸ்சர்ல கொஞ்சம் திரும்பலாம். அதுல யூ மைட் ஃபைண்ட் தட் சப்போஸ் ஆஸ்திரேலியா லயன் ஆடாம இந்தியன்ஸ் வந்து ஸ்பின்னரை வச்சு கொஞ்சம் நல்லா போட்டாங்க அப்படின்னா தே வில் ஃபீல் த ஹிட். ஸோ அதனால லயனை ட்ராப் பண்ணுவாங்களான்னு கேட்டா டவுட் தான். பட் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் டிபேட் இன் தி ஆஸ்திரேலியன் டீம். ஐ திங்க் ஒரு விஷயம் வித் ரிகார்ட்ஸ் டு ஆஸ்திரேலியா, ஆர்சிஸ் ஃபார் கோர்சஸ்ங்கிற ஒரு விஷயம் 100%. ஐ திங்க் தேவர் த ஃபர்ஸ்ட் டீம்ஸ் டு அடாப்ட் தட். இரஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஒரு இமோஷனல் கோஷன் வித் பிளேயர் ஆர் சம்மன், ஒரு பிக் நேமை வந்து டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுனா தே வில் நாட் திங்க் ட்வைஸ். பட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா என்னதான் நம்ம எனி விக்கெட்ல வந்து ஒரு ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் லயன் இஸ் ஆல்வேஸ் டன் இன் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் டன் வெல். அண்ட் இந்த ஒரு கிரவுண்ட்லயும் இஸ் டன் வெல். 26 இன்னிங்ஸ்ல 51 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசென்ட் ஆவரேஜ் கன்சிடரிங் த கண்டிஷன். பட் வில் ஸ்பெண்ட் அ பிட் மோர். ஐ மீன் ஆஸ்திரேலியன் போலிங் நம்ம நிறைய பேசிட்டோம், போன மேட்ச்ல நிறைய பேசணும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த பேட்டர்ஸ். லபுஷேன் சரியான ஒரு கம்பேக் அவருக்கு. he also likes playing on this ground. He in fact averages எவ்வளோ, he averages 62 10 இன்னிங்ஸ்ல. so once again ஒரு happy hunting ground for him. but let's talk about Steve Smith cow. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் 10 yearsல வந்து நீ எடுத்து பார்த்தனா இவர் தான் வந்து இஸ் பீன் த பேக் போன் ஆஃப் த டீம். பட் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ்ல இஸ் பீன் நாட் இன் குட் ஃபார்ம், நாட் அமங் ரன்ஸ். ஸோ வாட் டு யூ திங்க் ஆஃப் இந்த ஒரு மேட்ச்ல எப்படி how is he going to come good-ஆ என்ன நினைக்கிற? ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேஸ். இந்த ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் எவ்வளோ ஆகும் ஆகாதுங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஸ்டீவ் ஸ்மித் டஸ் அவுட் சைட் த கிரிக்கெட் ஃபீல்ட். ஸோ அவரோட ப்ரிப்பரேஷன், அவரோட நாக்கிங் இந்த நெட்ஸ், அந்த ஃபீல்ட்லாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஃப்ரம் வாட் ஐ சி அவர் ஆடின அதே டெக்னிக் ஃபார் வாட் ஹி ஹஸ் பிளேட் ஃபார் 10-12 years அதே இதில் தான் அவுட் ஆறாரு. அக்ராஸ் போவார், சூப்பராக லெக் சைடில் ஆவார். ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த எல்பிடபிள்யூ பும்ராக்கு ஆனாரு, செகண்ட் மேட்ச் அதே இடத்துல காட் பெயிண்ட் ஆனார். இங்கிலாண்டே அவருக்கு நிறைய வாட்டி அந்த லெக் ஸ்லிப்பை வச்சு தூக்கியிருக்காங்க. ஸோ அது சம்டைம்ஸ் இஸ் his weakness, but that is his biggest strength also. So it's just about getting that start. அந்த ஸ்டார்ட்ல கொஞ்சம் லக் தேவை. அந்த லக் வந்துச்சுன்னா ஐ ஃபீல் he will அதை பிடிச்சிட்டு விளையாடிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இவர் வந்து ஒரு விராட் கோலி, இவர் ஆடும்போது நான் விராட் கோலி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஆடும்போது அந்த இனிஷியல் அந்த ஒரு டென்டேட்டிவ்னஸ், அதாவது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 20-30 பால்ஸ்ல வந்து எனி டைம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்தியன் டீமும் வந்து அகேன்ஸ்ட் ஸ்மித் ஒரு பிளான் இருக்கு. ஸ்டம்பை நோக்கி தான் போடுறாங்க. ஸ்டம்ப்ல ஃபாஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபாஸ்ட் போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆமா, ஒரு லெக் ஸ்லிப் வச்சு போடுறாங்க. அண்ட் டவுன் த லெக் காட் பெயின் ஆனாரு. அது எனக்கு தெரியல, நிறைய ஒரு பேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது பேட் லக்னு சொல்லுவியா, இல்லாட்டி
they have skill. to know which ball to 100%. play, which ball to leave. 100%. எப்படி நீங்க ஆஃப் சைட்ல வந்து இஃப் யூ ஹேங் யுவர் பேட் வந்து எட்ஜ் வாங்க நிறைய சான்சஸ், இஃப் யூ பிளே இன் லைன் வித் யுவர் பாடியோ எட்ஜ் வாங்க கம்மி சான்சஸ் பிகாஸ் உங்க ஐலைன்ல இருக்கோ, அதே தான் லெக் சைட்லயும். இட்ஸ் போத் தி எட்ஜஸ் ஆஃப் த பேட். உங்க பாடிக்குள்ள விளையாடினீங்கன்னா எட்ஜ் எடுத்தாலும் உங்க பேட்ல தான் படும். உங்க பாடிக்கு வெளியே விளையாடினீங்கன்னா தான் அந்த எட்ஜ் எடுத்து கீப்பர் கிட்ட போகும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ பேட் லக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸ்ல அந்த மாதிரி பேட் லக்ல அவுட் ஆறான். பட் கன்சிஸ்டன்டா ஒருத்தர் உங்களை அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப எல்லாருமே லெக் கலி வைக்கிறாங்க. எப்படி அவுட் சைட் எஜ்ஜுக்கு தேர்ட் ஸ்லிப் வந்து கன்வென்ஷனல் டைப் ஆஃப் போலிங்கோ, ஸ்டீவ் ஸ்மித்துக்கு லெக் கலி, லெக் ஸ்லிப், கீப்பர் கேட்ச் வந்து இந்த எட்ஜை சேலஞ்ச் பண்ணி எடுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் இஸ் டெக்னிக். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ கொஸ்டின் ஆஃப் லக். இட் இஸ் அ ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தட் bowlers have formulated against him. பட் ஈவன் அவருமே வந்து இந்த கிரவுண்ட்ல நல்லா தான் ஆடி இருக்காரு, 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பாசிபிளி இட்ஸ் a குட் டைம் ஃபார் him டு கம் பேக் டு ஃபார்ம். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் இந்தியா நவ். இந்தியாவுக்கு வந்து ரெண்டு தலைவலி இருக்கு. ஓகேயா, கோயிங் இன் டு திஸ் டெஸ்ட் மேட்ச். ஒன்று வந்து ஓப்பனிங் யார் ஆட போறா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து மூணாவது மீடியம் பேசர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு இன்டீட்டெயில்டா இன்டெப்தா பேசலாம். ஐ திங்க் அதர் தேன் தட் நிறைய நம்ம பேசிட்டோம். பேட்டர்ஸ் வந்து மைண்ட் செட்டு, கான்ஃபிடன்ஸ், ரோஹித், விராட் அப்படின்னு பேசியிருக்கோம். பட் என்ன கவ் பண்ணலாம் இப்போ, கேஎல் ராகுல் போன மேட்ச்ல வந்து நல்ல தொடக்கம் கிடைச்சது, பட் அவுட் ஆனாரு. ரோஹித் சர்மா லுக்ஸ் வே ஆஃப், எஸ்பெஷலி லோவர் டவுன் நம்பர் 6ல வந்து the way he batted அந்த ரெண்டு இன்னிங்ஸ் வந்து it felt like he is out of position. வாட் எவர் செட் அண்ட் டன், லாஸ்ட் 2-3 வருஷம் அவர் ஓபன் பண்ணிருக்காரு. இட் இஸ் ஒரு ரீசன் இருக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சரி நான் டீமுக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டு. பட் டீமுக்காக நீ பண்ணும் போது நீ இன்னொரு ரோல் விளையாடும் போது அது வந்து எஃபெக்டிவா இருக்கணும். இது எஃபெக்டிவா இல்ல இவர் கீழே வந்து ஆடுறது. ஸோ என்ன, வாட் டு யூ ஃபீல்? வெரி வெரி கிரிட்டிக்கல். என்னோட பெஸ்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் would still be ராகுல் அண்ட் யசஸ்வி. பட் ஆனா ரோஹித்துக்கு 11ல இடம் கிடையாது, அது நடக்காது. ஸோ அதை தூக்கி வெளியே வச்சிடலாம். இப்போ ரோஹித் தான் கேப்டன், ரோஹித் விளையாடி ஆகணுங்கும் போது ரோஹித் ஹேஸ் டு ஓப்பன். ஏன்னா ஐ எம் பிளேயிங் த பர்சன்டேஜஸ் கேம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் சான்ஸ் ஆஃப் ரோஹித் சக்சீடிங் இன் ஓப்பனிங்? ஹையர் தேன் வாட் ஹி வுட் இன் மிடில் ஆர்டர். ராகுலுக்கு என்ன சான்ஸ் மிடில் ஆர்டர்ல சக்சஸ் ஆகிறதுக்கு இன் கம்பேரிசன் டு ரோஹித்? டெஃபினெட்லி ராகுலுக்கு ஓப்பனிங்லயும் என்ன சான்ஸோ அதே சான்ஸ் தான் கீழியும். பிகாஸ் ஹி ஹேஸ் டெக்னிக் ரிட்டன் ஆல் ஓவர் ஹிம். அவர் அந்த ரோலை பண்ணியிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கால சூப்பரா ஒரு 100லாம் அடிச்சாரு. ஸோ ஹி இஸ் வெல் அக்கஸ்டம்ட் போத் டெக்னிக்கலி அண்ட் மென்டலி டு பிளே இன் தட் பொசிஷன். ரோஹித்துக்கு அது இப்போதைக்கு இல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி குட் மூவ் தட் ஹி டிட். நான் வின்னிங் காம்பினேஷன் ஆர் வின்னிங் அந்த பேட்டர்ன் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போனாரு. பட் நவ் ரிசல்ட்ஸ் ஹவ் கான் அகேன்ஸ்ட் அஸ். இட் இஸ் அபவுட் பிளேயிங் த பர்சன்டேஜஸ் கேம். எப்படி பார்த்தாலும் நம்ம 80 for 4, 100 for 5 இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன், ரோஹித் ஓப்பனிங் அமிச்சுட்டு அதுல இருக்கலாம். அட்லீஸ்ட் ராகுலுக்கு பெட்டர் சான்ஸ் டு கிவ் கம்பெனி டு ஒரு ரிஷப் பண்டோ இல்ல நிதிஷ் ரெட்டியோ இல்ல வாஷிங்டன் ஆடினார்னா வாஷிங்டனோ டு கெட் தட் ஸ்கோர் டு 250. ரோஹித் ஆடினா ஸ்ட்ரெயிட் அவே 100 for 4னா 100 for 5. ஐ எம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் இஸ் கெட்டிங் அவுட். நீ பார்க்கும்போது நீ சொன்ன விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித் பார்க்கும்போதே தெரியுது that they are struggling. அதே மாதிரி ரோஹித்துக்கு சத்தியமா எனக்கு தெரிஞ்சு க்ளூவே இல்லாத மாதிரி தான் இருக்கு. he looks very very off color in that position. Yeah, I agree. I think என்னதான் வந்து what you're saying is a very honest opinion and even I feel he looked very clueless. Sometimes என்ன ஆகுனா கவ், நீ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீ எனி பொசிஷன்ல ஆகும். நீ அதுக்கேத்த மாதிரி நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடுவ. பட் ரோஹித் இஸ் கம்மிங் ஆஃப் அ வெரி புவர் ஃபார்ம். லாஸ்ட் 11 இன்னிங்ஸ்ல வந்து 13 தான் ஆவரேஜ் போது, and you're straight away coming and playing the pink ball test mode, it was quite evident. Even I agree. I think இது வந்து டீமோட பேலன்ஸை தாண்டி, டீமோட இதை தாண்டி ரோஹித்தோட எஃபெக்டிவ் ரோல் எங்க அப்படின்னு பார்க்கும்போது, பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது கேஎல் ராகுல் கேன் ஸ்டில் அட்ஜஸ்ட் lower down the order, whereas Rohit can't do. So it is better. நான் சொல்லட்டுமா அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு நான் சொல்லட்டுமா? பிங்க் பால்ல தான் இது ஃபெயில் ஆயிடுச்சு. ரெட் பால்ல ராகுலும் ஜெய்சாலும் நல்லா தான் ஆடினாங்க. சோ actually that is a valid point, Kav. Why not think like that? Yes. So I feel they are going to try the same strategy for one more game because they will feel Rohit at number 6 when the score is 200 or 250 for 4 is more lethal அப்படின்னு சொல்லிட்டு இதை திருப்பி ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, அந்த ட்ரை பண்ற ஒரு அலவன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா we are chasing wins, we are chasing points to qualify. So
we don't have that cushion. இப்போ why should you even think like that? எனக்கு புரியல ஏன் அப்படி இஸ் தட் a நெகட்டிவ் வே ஆஃப் சீயிங் திங்ஸ்? அவர் வந்து இப்போ இட்ஸ் கோயிங் டு பி ஒரு டே கேம், போக போக பேட்டிங் பெட்டர் ஆகும், ஹீ கேன் அட்ஜஸ்ட். ஸோ பேசிக்கலி ஒருத்தருக்காக அந்த டீமை ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனக்கும் ஒரு மாதிரி ஐ எம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட். பெஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுத்தேன். டீமுக்காகன்னு யோசிச்சா ஆடவே வேணாம். டீமுக்காக நான் ஆடல. டீம் நல்லா பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச். இல்ல அது எப்படி நான் பாட்டு கால் மேல கால். இல்ல காவ், அப்படி பண்ண முடியாது காவ். இஸ் பீன் த கேப்டன், இஸ் பீன் த ஃபேஸ் ஆஃப் த டீம். அவர் தான் கேப்டனா இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். அது வந்து ஹி வில் டெஃபினெட்லி பிளே. அப்படி இருந்தா நீ வந்து இந்த டூருக்கே வந்துடக்கூடாது, அப்படிதான் நான் யோசிச்சிருப்பேன். பட் இஸ் ஹியர், ஸோ யூ மைட். சரி பாப்போம். ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எய்தர் வேஸ் ரெண்டு ஆப்ஷனுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டெஃபினெட்லி இருக்கு. விச் ப்ரோ இஸ் கோயிங் டு பி மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். மக்களை நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மா எங்க ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாங்களுமே இங்க வந்து பல பல விஷயங்கள் அப்படி சுத்தி சுத்தி வச்சு பாக்குறோம். எது செட் ஆகுன்னு ஒன்றும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் கோயிங் பை என்னோட கட் ஃபீலிங், ஐ திங்க் ரோஹித் சர்மா டு பிளே ஓப்பனிங் தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ வில் சி. ஓகே, இன்னொரு விஷயம், ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ டீல் பிரேக்கர். இந்த ஒரு பர்டிகுலர் நம்ம பேட்டிங் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, இல்லாட்டி வேற யாராவது சிப் பண்ணாங்கன்னா, ரோஹித் சர்மா சப்போஸ் இன்கேஸ் அடிக்கலன்னா கூட நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். பட் இந்த மேட்டர் தப்பிக்கவே முடியாது. பும்ரா சிராஜை தாண்டி ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா, எஸ்பெஷலி நியூ பால்ல திரும்ப அந்த ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு யாரு? ஹூஸ் கோயிங் டு பி தி தேர்ட் மீடியம் பேசர்? ஹர்ஷித் ராணா இருக்காரு, ஆகாஷ் தீப் இருக்காரு. கவ் என்ன கவ், what do you think? I think it's very easy to say Akash Deep in place of Harshit Rana just based on one game. Definitely சரியா போடல, but and the one game was pink ball. Harshit Rana first testல he did contribute well. That was a red ball game. ஸோ இப்போ ரோஹித்துக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வைக்க போறாங்களோ அதே கிரைட்டீரியா தான் இங்கேயும் இருக்கணும். இஃப் தே ஃபீல் the loss is going to determine the factor of where people should play naka, Akash Deep should play. But if they feel pink ball is different from red ball, நம்ம red ball first match ஜெயிச்சிருக்கோம், அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா I feel Harshit Rana should play. இன்னொரு bowler-ம் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணாவும் இருக்காரு. he is also in the mix. பட் ஒரு தேர்ட் மீடியம் பேசரோட ஒரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்தனா, இட் இஸ் மோர் அபவுட் கண்டினியூயிங் த ப்ரெஷர், கிவிங் கண்ட்ரோல். இப்போ பும்ரா அண்ட் சிராஜ் கிரியேட் பண்ற ப்ரெஷரை யூ ஹாவ் டு ஹோல்ட். நான் நிறைய அந்த ஒரு தேர்ட் மீடியம் பேசர் ரோல் பண்ணியிருக்கேன். இட் இஸ் மோர் அபவுட் கிவிங் தட் கண்ட்ரோல். அந்த ஒரு லைன்ஸ், அந்த லென்ஸ், அந்த நியூ பால்ல கிரியேட் பண்ண ப்ரெஷரை வந்து நீங்க ஹோல்டு பண்ணணும். அண்ட் அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஒரு விக்கெட் வந்தா யூ கேன் கெட் பேக் இன் டு த கேம் 100%. பட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஒரு டீம் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் த டீம் ஆங்கிள் இருந்து என்னன்னா, பும்ரா சிராஜை அவங்க கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரெஷர், ஒரு பார்ட்னர்ஷிப் போகுதுன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து நீங்க வந்து எய்தர் யூ கீப் கண்ட்ரோல், யூ டோன்ட் லெட் த கேம் ஸ்லைட் அவே. அதுதான் நடந்தது. டிராவல் சைட் வந்து பேட்டிங் ஆடும் போது ஹர்ஷித் ராணாவை பொழந்துட்டாரு. ஸோ இந்த ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்த ஒரு போலர்னு பார்த்தோன்னா எனக்கு ஆகாஷ் தீப் தான் தோணுது. பட் ஸ்டில் ஹீ இஸ் நாட் பிளேட் இன் ஆஸ்திரேலியா. அவரோட முதல் கேம் சப்போஸ் அவர் ஆடினாதான் இருக்கும். ஹர்ஷித் ராணா ஐ ஃபீல் சம்ஹவ் கவ், அவரோட லென்த் இஸ் கொஞ்சம் அந்த ஷார்ட்டர் சைட். ஏன்னா அவர் போடும் போது எல்லா பாலும் ஸ்டம்பை தாண்டி போகுது. அது பிரெட் அண்ட் பட்டர் ஃபார் த ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆகாஷ் தீப் நான் ஏன் ஸ்டில் ப்ரிஃபர் பண்றேன்னா, ப்ராபப்ளி ஒரு ஷமி மோட்ல இருக்கிற ஒரு போலர், நிறைய அந்த சீம் அப் டெலிவரி போடுவாரு. ஸோ என்னோட கட் ஃபீலிங் எஸ் ஆகாஷ் தீப்புக்கே போகலாம். அண்ட் ஹீஸ் ஹேவ் ஒரு ரிலேட்டிவ்லி டீசென்ட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். பட் இந்தியாவுக்கும் 4 மீடியம் பேசர் அட்டாக்கா, இல்லாட்டி ஒரு ஸ்பின்னர் போவாங்களா, வாஷிங்டன் ஒரு அஸ்வினா, இல்லாட்டி ஜடேஜாவா? சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஜடேஜா கேன் பி சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். I mean, it depends on where you want to strengthen your இது நீங்க ஸ்பின்னர் 4th day 5th டேக்கு உங்களுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, with the amount of left handers in Australia, I would go for 4th day 5th day 2 நாள்ல மேட்ச் எல்லாம் முடியுது. 4th day 5th இல்லைன்னா எல்லாம் நீங்க பேட்டிங்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா தான் போகணும். ஏன்னா அவருக்கு வந்து ஷுவரா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. ஆர் ஈவன் வாஷிங்டன், பிகாஸ் இஸ் டன் வெல் இன் திஸ் கிரவுண்ட் இன் பேட்டிங் லாஸ்ட் டைம் when they played each other.
ஸோ ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு பி a வெரி டஃப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கால். எப்படி போனாலுமே கரெக்ட்னு தோணலாம். அது ஹிட் ஆயிடுச்சுன்னா அது கரெக்ட்னு தோணும், ஹிட் ஆகலைன்னா தப்புன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கால் இது. ஸோ அஸ்வின் ஓட சான்சஸ் கம்மிங்கிற. Yes, because of what Washington did last year in this ground, Ashwinoட chances கம்மி. Only because of that. இல்லைன்னா skill wise, batting wise பார்த்தனா I still stay by what I said first two games. Ashwin is leaps and இது above Washington in terms of bowling and batting. அவர் ஒன்றும் he didn't bowl badly in that game. He created opportunities. ஹெட்டுக்கு ஒரு 70ல ஒரு கேட்ச் போச்சு. He created that opportunity. மார்ஷ் ஒரு ஆல்பீட் அது நாட் அவுட், பட் அவர் ரிவ்யூ எடுக்கல, பட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஹி டிட் ஹிஸ் பார்ட் வெல். பேட்டிங்ல டெஃபினெட்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்ப்பாங்க ஃப்ரம் கைஸ் லைக் அஸ்வின் ஆர் வாஷிங்டன், பட் ஐ ஃபீல் அஸ்வின் இஸ் அபவ் வாஷிங்டன். ஜஸ்ட் தி ஷியர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஹி ஹேஸ் இஸ் பெட்டர் ஃபார் டீம் இந்தியா. ஐ திங்க் ஐ கோ வித் வாஷிங்டன். நீ சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே போன வருஷம், ஐ மீன் போன வாட்டி இங்க ஆடும் போது சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு 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 பாயிண்ட் கோயிங் ஃபார் ஹிம். இன்னொரு விஷயம், பேட்டிங்ல அவர் ஆடும் போது ஐ ஃபெல்ட் ரைட் நவ் ஈவன் வித் ஜடேஜா கம்பேர்ட் டு ஜடேஜா, வாஷிங்டன் இஸ் கொஞ்சம் அஹெடா இருக்காரு. ப்ராபபிளி 20-30 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. பட் த வே ஹி பேட்டட் ஐ திங்க் ஒரு மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. The way he batted, he's coming off Ranji Trophy 150 அடிச்சிட்டு நல்ல அஷ்யூர்டா இருக்காரு. Like you can sense that he is confident and ஒரு left hander. So அந்த ரெண்டு factor I feel is going with Washington. Let's see, it is going to be very interesting. ஏனா ரோஹித் சர்மா இப்ப கேப்டனா இருக்கிறதுனால things can change. They might still persist with Ashwin. அதுதான் நம்ம பார்த்தோம் செகண்ட் டெஸ்ட்ல. But we'll have to wait and see. இன்னொரு விஷயம், probably one last thing before we talk about the matchups. Travis Head. Strategically, I think Indian team was far behind. Like far behind. Like, they didn't exist only. Strategically, there was nothing existential in that match. Travis Headக்கு வந்து ஒரு பிளான் இருந்த மாதிரியே தெரியல. பேட் கமின்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு ப்ராப்பர் பிளானோட அகெயின்ஸ்ட் லோவர் ஆர்டர் இந்தியன் லோவர் ஆர்டர் பேட்டர் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல செமையா போட்டார். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிளான் I feel இருக்கணும் in play for Travis Head. Anything that you probably think will work? Any batter for that matter who beside the line player la stumps attack பண்ணி ஆகணும். beat any length. நீங்க ஃபுல்லா போட்டுக்கலாம், இல்ல அந்த டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கிற மாதிரி போடலாம். நீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்டம்ப்ல போட்டே ஆகணும். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்க் டிட் தட். ஸ்டார்க் அந்த ஐபிஎல் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே ஹீஸ் ஹேட் தட் நம்பர் ஓவர் டிராவிஸ் ஹெட்னு சொல்லும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா போல்டு. So Travis Headக்கு if you can get the ball to swing anyway, out swing, in swing, whatever way, and bowl it on the stumps, he is vulnerable. நான் என்ன சொல்றேன்னா, don't be over attacking in keeping slips. conventional அந்த ஸ்லிப் கிப் அப்படிதான் நான் அட்டாக் பண்ணணும்னு இல்லை. you have a deep square leg to start with. அவருக்கு அந்த பவுண்டரிஸ்ல தான் அவர் வந்துட்டு he feels comfort. so don't give him that boundaries. even if you have two slips, that's enough. get your field spread wherein அந்த ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யூ ஹாவ் அ ரிஸ்க் ஆஃப் பீயிங் ட்ரிவன் ஃபார் 4 ஆல்சோ. ஸோ கொஞ்சம் மிட் ஆன் பின்னாடி அந்த மாதிரி ஒரு ஹாஃப் வேல வச்சு லெட் ஹிம் டிரைவ் வித் மூவிங் வால் இனிஷியலி. அந்த பவுண்டரியும் கொடுக்காம அவருக்கு அந்த அட்டாக் பண்ணாக்கா ஐ ஃபீல் டெஃபினட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹிம் அவுட் போல்ட். 100% ஐ அக்ரி. இதனால தான் ஐ ஃபீல் ஆகாஷ் தீப் ஷுட் பிளே. ஏன்னா அவரோட நேச்சுரல் லென்த் இஸ் ஃபுல்லர். நீ சொல்ற மாதிரி ஸ்டம்பை வந்து அடிக்கணும்னா ஆஸ்திரேலியால நீ வந்து ஃபுல்லரா கொஞ்சம் போடணும், அப்பதான் அது ஸ்டம்ப் அடிக்கணும். நீ கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போன ஸ்டம்பை மிஸ் பண்ணிடும். அண்ட் எனி பேட்டர் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10-15 balls இஸ் crucial, and that's why I feel ஆகாஷ் தீப் will be ஒரு சரியான ஒரு மேட்ச் அப் அகெயின்ஸ்ட் டிராவிஸ் ஹெட். அது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பியும் நீங்க வந்து நான் வந்து ஸ்லிப்ல தான் எடுப்பேன்ட்டு யோசிச்சீங்கன்னா அவரு ஸ்லிப்ல பாயிண்ட்ல பவுண்டரிஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஏதாவது வரணும், ஒரு பவுன்சர் பிளான் வரணும், இல்லாட்டி சேஞ்ச் த ஆங்கிள், கம் ஓவர் தி விக்கெட் அண்ட் கோ, ஒரு மாதிரி ஸ்டம்ப் லைன்ல அட்டாக் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் ஆஸ்திரேலியா, அந்த ஒரு ஸ்டிஃப் மைண்ட் செட் ஆஃப் நம்ம வந்து காட் பிஹைண்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. அது நார்மல் பேட்டருக்கு இஸ் ஃபைன், உங்களுக்கு லபிஷேனுக்கு இஸ் ஃபைன், ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இஸ் ஃபைன். பட் டிராவிஸ் ஹெட் இஸ் someone different. அவரோட அந்த ஒரு டெக்னிக்கே பார்த்தோன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். கன்வென்ஷனல் வேல டெஃபினெட்லி எடுக்க முடியாது. ஐம் நாட் சேயிங் யூ கேனாட் டேக், எடுக்கலாம், டவுட் இல்லை. பட் ஒரு மாதிரி செட் ஆயிட்டார்னா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கணும், அவரை யோசிக்க வைக்கணும். பட் வில் சி என்ன மாதிரியான ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. ஐ ஹோப் ஸ்ட்ராட்டஜிக்கலி தே கம் லிட்டில் பெட்டர். இந்த வாட்டி இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பெட்டரா வரலாங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்கு. ஓகே ஃபைன்,
ஃபைனல் செக்மெண்ட் கவ் மேட்ச் அப்ஸ் பண்ணிடலாம். ஐ மீன் நிறைய நல்ல மேட்ச் அப்ஸ் இருந்தது இன்ஃபேக்ட் அந்த ஒரு செகண்ட் டெஸ்ட்ல. வில் ஸ்டார்ட் வித் த மெயின் மேட்ச் அப். மெயின் மேட்ச் அப் இல்ல, ஒரு மாதிரி போன மேட்ச்ல நடந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் அப். சிராஜ் வர்சஸ் டிராவிஸ் ஹெட். ஹூ வில் ஹேவ் த லாஸ்ட் லாப்? லாஸ்ட் லாப் சிராஜ் கிடைச்சது அடிலேட்ல. பட் பிரிஸ்பேன்ல ஹூ இஸ் கோயிங் டு ஹேவ் தட் லாஸ்ட் லாப்? I feel Mohammad Siraj. இன்ட்ரெஸ்டிங். ஏன் நான் சொல்றேன்னாக்கா, எப்பவுமே இந்த சிராஜை ஃபயர் பண்ணி விட்டால கோலி இதை சூப்பரா பண்ணுவார். கேப்டனா இருக்கும் ஸ்லிப்ல இருந்து அவர் ஏத்தி விட்டுருவார். பேட்ஸ்மேனோட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பண்ணி விட்டுருவாரா. எப்பவுமே சிராஜ் வந்து விக்கெட் எடுப்பாரு அந்த மாதிரி டைம்ல. ஸோ ஐ ஃபீல் சிராஜ் வில் பி ஃபயர்ட் அப். பூ வேற பண்ணிருக்காங்க கிரௌடு. ஸோ ஹி ஹாஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் சிராஜ் கம் அவுட் வெல். ஷுவரா ஃபைட் பண்ணுவார், அதுல டவுட்டே வேணாம். தட்ஸ் இஸ் ஆட்டிடியூட், தட்ஸ் இஸ் கோ டு. பட் ஐ ஃபீல் ஹில் கெட் த விக்கெட் ஆஃப் டிராவிஸ் ஹெட். ஓகே, சரி பாப்போம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப், ஓபனர்ஸ், இந்தியன் ஓபனர்ஸ் வர்சஸ் மிச்சல் ஸ்டார்க். மிச்சல் ஸ்டார்க் கமிங் ஆஃப் அ வெரி குட் கேம். பட் அது பிங்க் பால், இது ரெட் பால். யாரு ஓபனர்ஸ்? ஓபனர்ஸ் யாரு அத சொல்லு. ரெண்டு சினாரியோ வச்சுக்க. ஓகே, ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால், கேஎல் அண்ட் ஜெய்ஸ்வால். கேஎல் அண்ட் ஜெய்ஸ்வால்னா எனக்கு என்னமோ ஆடிடுவாங்கன்னு தோணுது. அவங்க தேர் லுக்கிங் குட். ஜெய்ஸ்வால் இஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் கை இஸ் வெரி ஹங்கிரி. அவர் ஃபெயில் ஆகிற இன்னிங்ஸை கூட பார்த்தோன்னா ஃபீல் லைக் அவர் வந்து ஏதோ பண்ணணும்னு இருக்காருன்ட்டு. அண்ட் இந்த ஸ்னிப்பெட்ஸ் காமிப்பாங்க அவரோட ரொட்டீன்ஸ் விடாம அந்த பேட்டிங் போய் ஆடினே இருப்பாரு. ஸோ ஐ ஃபீல் ஹி இஸ் கோயிங் டு ஹாவ் அ குட் ரன் இன் திஸ் கேம். கேஎல் ராகுல் ஆப்வியஸ்லி இஸ் வெல் எக்விப்ட் டு பிளே தட் நியூ பால். ஸோ அந்த பேட்டில்னா நான் ஓப்பனர்ஸ் சொல்லுவேன். ரோஹித் சர்மா இருந்தாருன்னா நான் ஸ்டார்க் தான் சொல்லுவேன். ஓகே ஃபைன், ஸ்டார்க் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ரோஹித் சர்மா அப்போ சத்தியமா ரோஹித் சர்மாக்கு நம்பிக்கையே இல்லை உனக்கு ஓப்பனிங் அவர் வர போதாருனா. ஓகே, ஐயோ, ரோஹித் சர்மா ஃபேன் பேஸ் வேற ரொம்ப பெருசு. இல்ல பட் நீ நடக்கிறது தானே நம்ம சொல்றோம். ஓகே ஃபைன், ரோஹித் சர்மா பத்தி பேசிட்டோம். விராட் கோலி வர்சஸ் பேட் கமின்ஸ். வேணா போட்டு விராட் கோலி வாசஸ் நீ என்ன ஆக்சுவலா போடணும்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்னு போடணும். ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன், எப்பா 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 இமேஜினேஷன்லாம் எங்கேயோ போகுது. சரி நம்ம இல்ல இல்ல ஓகே ஃபைன், விராட் கோலி பேட் கமின்ஸ் விடு. ஓகே, நம்ம ஒரு ஆஸ்திரேலியன் பேட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, we'll take someone who's in form. Okay, லபுஷேன் வர்சஸ் பும்ரா. பும்ரா ஆப்போசிட் யார் போட்டாலும் அது பும்ரா தான். ஆமா ஆமா, பும்ரா ஃபர்ஸ்ட் ஆனா ஆடுவாரான்னு பாப்போம். ஏன்னா போன மேட்ச் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்துச்சு. நெட்ஸ்லயும் போலிங் போடலன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. பட் இட்ஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பும்ரா இல்லைன்னா இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு. பும்ரா இல்லைன்னா அவ்வளவுதான், அரோகரா வேண்டிட்டு தான் போகணும். அப்படிதான் இருக்கு. But yeah, I think Bumrah is very very important for India. Probably ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் டு ஃபுல்லா ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஓவர்லோடு அதிகமா இருந்திருக்கு. ஐ திங்க் ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல சைன் என்னன்னா, அந்த ஒரு ஸ்கேருக்கு அப்புறம் வந்து போட்டார், போலிங் போட்டாரு. ஸோ அண்ட் செகண்ட் இன்னிங்ஸும் வந்து சும்மா ரொம்ப எஃபர்ட்லாம் கொடுக்கல, போட்டாரு. ஸோ ப்ராப்ளி அவருக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்து ஃப்ரெஷ்ஷா நீ மேட்ச்ல வந்து நீ போட்டா மட்டும் போதும், வேற எதுவுமே வச்சிருப்பாங்க. மேட்ச் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த மேட்ச்க்கு தான் ஓபன் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேர் வேற, நான் வேற கமெண்ட்ரியில வேற சொல்லியிருந்தேன், ரோஹித் சர்மா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 overs பும்ரா கொடுத்துருக்கணும், டிராவிஸ் சைடு எஸ்பெஷலி வரும்போது. அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, அவர் இன்ஜுரி ஆனா இந்தியாவோட இதே முடிஞ்சிருக்கும், என்ன நீ வந்து இப்ப அனலைஸ் பண்ற அப்படின்ட்டு. நான் வந்து கமெண்ட்ரியில என்ன சொல்லியிருந்தேன்னா, மேட்ச் நடக்கும் போது இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது, டீமுக்கு என்ன தேவையோ நீ அதுதான் வந்து யோசிக்கணும். டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் நீ எடுத்தனா முடிஞ்சிச்சு கேம் வந்து. ஏன்னா காலங்காலமாக அவர் தான் வந்து தலைவலியா இருக்காரு. சோ பும்ரா ஒரு 2 ஓவர் ரெண்டு ஓவர் தான் நான் சொன்னேன். பட் அவர் ஏதோ வேற ஜோன்ல வந்து ஏதோ கத்திட்டு இருந்தாரு ட்விட்டர்ல. எனிவேஸ், ஓகே ஃபைன். சரி மக்களே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் அப்ஸ், இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் வேற இதை தாண்டி நிறைய ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக ஃபைனலா சொல்லு, இந்த மேட்ச் யார் பக்கம்? நான் போன வாட்டி நான் ஆஸ்திரேலியா சொன்னேன், சொல்லு. Taking the weather into account, I'm going for a draw. Australia win or a draw. Australia or a draw. Okay, நானும் ஆஸ்திரேலியா பக்கம் தான் போறேன். I feel
அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா எடுக்கிறாங்க. மக்களே நீங்க சொல்லுங்க, ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கோம். கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கழுவி ஊத்துவீங்க. பட் ஒரு ட்ரூ கிரிக்கெட் மைண்டை யூஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க என்னன்ட்டு. இந்தியாவா ஆஸ்திரேலியாவா? இந்தியா கம்பேக் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்டில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். ஸோ டிராங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போத் த டீம்ஸ் வில் பி புஷிங் ஃபார் ரிசல்ட். மேட்ச் ஒரு மாதிரி மேட்ச் நல்லா நடந்தா, நல்ல டியூரேஷன் கிடைச்சதுன்னா ஓகே ஃபைன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் லாங்கா போச்சு, பட் ஸ்டில் வி லவ் டாக்கிங் கிரிக்கெட். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய விஷயம் நடக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. ஸோ we can still go on, but still we'll have to finish right now. Thanks Cow, thanks for your lovely time. Thanks மக்களே for taking time to watch this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேயா? அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐகானை தட்டுங்க, கௌஷிக் சொன்ன மாதிரி, so that you get a notification. Okay? Thanks a lot for everyone. I'll see you guys in my next video. Until then, this is Kaushik and Yomi signing off the field. See you. Bye bye.